யூதாஸ் காரியத்தை அவரை கட்டி அணைத்து முத்தமிடும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், சிநேகிதனே, என்னத்துக்காய் வந்திருக்கிறாய்? முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை நீ காட்டி கொடுக்கிறாய்? இந்த முத்தம் என்பது இஸ்ரேல் தேசத்தில் மிக உயர்ந்த ஒரு இடத்தை பெற்றிருந்தது. அந்த மேன்மையான மகிமையான அந்த முத்தத்தை இயேசு கிறிஸ்துவாகிய மனுஷகுமாரனை காட்டி கொடுப்பதற்காக அவன் பயன்படுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் அவனை கடிந்து கொள்ளவில்லை, சிநேகிதனே என்றுதான் அவனை அழைத்தார். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், யூதாஸ், முத்தத்தினாலேயா என்னை நீ காட்டி கொடுக்கிறாய்? என்றால் முத்தம் என்பது அவ்வளவு விசேஷமானது. அதை இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு காரியத்திற்கு நீ பயன்படுத்தி விட்டாயே என்றுதான் ஆண்டவர் அங்கே வேதனையோடு பேசினார் அவனிடத்தில். என்னை காட்டி கொடுக்கிறதை குறித்து அவர் ஒண்ணுமே சொல்லலை. ஆனா யூதாஸ் அவர் சொன்னது, முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறாய்? அது எவ்வளவு இழிவான செயல். ஆகவே யூதாஸ் காரியத்தும் முத்தமிட்டார் இயேசுநாதரை காட்டி கொடுப்பதற்காக. இந்த முத்தத்தை துரோகம். ஆண்டவரோடு கூட 33.5 ஆண்டுகள் ஆண்டவர் வாழ்ந்தார். ஒரு 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அந்த 3.5 ஆண்டு ஊழியத்திலும் யூதாஸ் காரியத்து ஆண்டவரோடே இருந்தார். இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நம்ம சிந்தித்தா அவரோடு கூட பல இன மக்கள் சீசர்களாக இருந்தாங்க. 12 சீசர்கள்ல பல இனத்தை சேர்ந்தவர்கள் சீசர்களாக இருந்தாங்க. இந்த யூதாஸ் காரியத்து யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் அவருடைய சொந்தக்காரன் கூட சொல்லலாம். இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஜாதி அரசியலை எடுத்து பார்த்தால் அன்றைக்கு இயேசுநாதரும் யூதாஸும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் தன் இனத்தை சேர்ந்தவனே அவரை துரோகம் செய்கிறான். 3.5 ஆண்டுகள் அவர் போட்ட சாப்பாடு, அவருடைய உப்பை தின்றவன் அவரையே காட்டி கொடுக்கும்படியாய் வந்து நிற்கிறான். துரோகமுத்து. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் அநேக தரம் துரோகங்களை நம்ம சந்திக்கிறோம். நேற்று வரை நன்றாய் பேசுவது போல நம்மிடத்தில் நடிப்பார்கள். ஆனால் நம்முடைய முதுகுக்கு பின்னால் போய் வேறொரு காரியத்தை பேசுவார்கள், நமக்கே குழி வெட்டுவார்கள். அதுக்கு பெயர் தான் துரோகமுத்தம்.